டாக்டர் சொன்னாங்க பாப்பாவுக்கு இந்த மாதிரி SMA அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கு. குழந்தை வந்து ஒரு மரபணு இல்லாமல் பிறந்திருக்காங்க. அந்த மரபணு இல்லை அப்படின்னா அவங்களால மூளையிலேருந்து வர சிக்னல்ஸ் எதுவுமே நம்மளோட உடம்புல இருக்கிற தசைங்க எதுவுமே கேட்காது. இது நீங்கள் ஃபர்தராக அப்படியே விட்டீங்க அப்படின்னா கால் இப்போ எப்படி சைடில் இருந்து போயிருக்கோ அது மாதிரி உடம்புல ஒரு ஒரு பார்ட்டுமே அவங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பித்து ஒன்று செயல் எழுந்துரும். மூச்சு கூட அவங்களுக்கு விட முடியாது. மூச்சு கூட நம்ம வந்து செயற்கையாக தான் அவங்களுக்கு சுவாசம் கொடுக்கணும். சாப்பிட முடியாது. சாப்பாடு கூட நம்ம டியூப் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. சின்ன குழந்தை அது இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே அவளுக்கு தெரியாது முதல்ல. அப்படி இருக்கும்போது ஆண்டவர் கடவுள் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாது. நீங்கள் எதுவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல, நீங்கள் சொல்லுங்கள், நாங்கள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். 16 கோடி இதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16 கோடின் போது எங்களால் அது நினச்சி கூட பார்க்க முடியல. ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க, கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க. வணக்கம். ஆனால் இப்போது சோசியல் மீடியாவில் வீடியோ பார்த்தோம். பாப்பாவுக்கு வந்து ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபி அப்படின்ற ஒரு டிசீஸால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு வந்து முழுமையாக அது குணப்படுத்தணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 16 கோடி கிட்ட அதுக்கு செலவாகும். அதுக்காக க்ரௌட் ஃபண்டிங் எல்லாம் நீங்கள் பண்ணிகிட்ருக்கீங்க. அந்த மாதிரி வீடியோ பார்த்தோம். நிறைய பேருக்கு இந்த SMA அப்படின்னாலே என்னன்னு தெரியாமல் இருக்குது. ஃபஸ்ட்டு அதை பற்றி நீங்கள் மக்களுக்கு சொல்லிடுறீங்களா? ஸோ அப்போ நம்ம பாப்பாவுக்கு என்ன மாதிரி ஒரு டிசீஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத. ஆக்சுவலாக SMAனா என்னென்னா ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபின்னு சொல்லுவாங்க சார். ஆக்சுவலாக இந்த ஸ்பைனல் மஸ்குலர் அட்ராஃபிங்கிறது ஒரு ஜெனட்டிக் டிஸார்டர். ஆக்சுவலாக இதை பற்றி நம்ம தமிழ்நாட்டில் இன்னும் அவ்வளோ பேருக்கு ஒரு அவேர்னஸ் கிடையாது. இதை பற்றி அவங்களுக்கு தெரியல. நிறைய பேருக்கு இது போகும்போது இந்த மாதிரிலாம் இருக்கான்னு எல்லாம் கேட்குறாங்க. பட் இதை பற்றி தெரிய வரப்போ தான் அதோட சீரியஸ்னஸ்ஸே எல்லாத்துக்கும் புரியுது. ஆக்சுவலாக இந்த டிசீஸ்க்கு நம்ம இந்தியாவில் மருந்து இல்லை. இப்போ இதுக்கு நம்ம யூஎஸ்லேருந்து இம்போர்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு இன்ஜெக்ஷனோட காஸ்ட்டு தான் 16 கோடி. அதில் இதுக்கு முன்னாடி அந்த மித்ரான்னு ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் டேக்ஸே ஒரு 6 crores வரும். நம்ம கவர்மெண்ட்லேருந்து இந்த 6 கோடி ரூபா டேக்ஸையும் ஃப்ரீ பண்ணி ஆல்ரெடி அவங்க பண்ணி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே அந்த மாதிரி ஃப்ரீ பண்ணி தந்திருக்காங்க கவர்மெண்ட்டுமே. ஆக்சுவலாக இப்போ இதனால் என்ன ஆகும், இந்த டிசீஸ் வந்தால் இந்த டிஸார்டர் வந்தால் என்ன ஆகும்னா, பாப்பாவுங்களுக்கு நர்வ்ஸ் மூலிமா தான் உடம்பு ஃபுல்லாக சிக்னல்ஸ் போகுது. பிரெயின்லேருந்து அந்த நர்வ்ஸ் வந்து பாப்பாவோட இடுப்பு வரைக்கும் தான் அது ஒர்க் ஆகுது. இடுப்புலேருந்து காலுக்கு போகிற நர்வ்ஸ் எதுவுமே ஒர்க் ஆகாததுனால மசிலுக்கு தேவையான சிக்னல்ஸ் இல்லாமல் அந்த மசில்ஸ் எல்லாம் ஃபெயிலியராக இருக்குது. இப்போ அந்த மசில்ஸ் எல்லாமே எப்படி நம்ம ஃபெயிலியராக இருக்கிறது இப்போ நம்ம ஆக்டிவேட் பண்ணணும்னா ஒரு ஜீன் வேணும். அந்த ஜீன் இருந்தால் தான் அந்த மசில்ஸ் ஆக்டிவேட் பண்ண முடியும். இப்போ அந்த ஜீன் இல்லை. அந்த ஜீனை இன்ஜெக்ட் பண்ணுறது தான் அந்த ஜோல்ஜெனிஸ்மாங்கிற இன்ஜெக்ஷன். அதுக்காக தான் நம்ம இவ்வளோ தூரம் போராடிக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்கேஸ் அந்த இன்ஜெக்ஷன் இல்லைன்னா பாப்பாவோட மசில்ஸ்லாம் செயலிழக்கிறது ஆகும். அது காலில் மட்டும் இல்லாமல் மேலே உடம்புக்குமே அது பாதிப்பை ஏற்படுத்தி அவங்களால ஒவ்வொரு மசில்ஸும் செயலிழக்கும் போது ஒவ்வொரு ஆர்கன்ஸாகவே செயலிழக்க ஆரம்பிக்கும். ரொம்ப அவங்க மூச்சோட கூட சப்போர்ட் இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாதுங்கிற சுச்சுவேஷன் வந்து அவங்க உயிர் வாழ்கிறதே ரொம்ப கஷ்டமாக போய்டும். அந்த சுச்சுவேஷன்லாம் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் முடிஞ்ச அளவுக்கு மக்கள்கிட்ட எங்களோட கஷ்டத்தை தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையை தெரியப்படுத்தி அவங்க மூலியமாக எல்லாத்துக்கிட்டையும் ஹெல்ப் கேட்டுகிட்டே இருக்கோம். ரெகுலராக சோசியல் மீடியாவில், ஃபேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராம், யூடியூப் எல்லாத்துலேயுமே நம்ம சப்போர்ட் கேட்டுக்கிட்டே இருக்கோம் ரெகுலராக சார். அக்கா, இப்போது இப்படி ஒரு டிஸார்டர் நம்ம பாப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு முன்னாடியே உங்களுக்கு தெரிஞ்சா இல்லை எப்போ அது உங்களுக்கு தெரிய வந்துச்சுக்கா? ஸோ இப்படி ஒரு டிஸார்டர் இருக்குது அப்படிங்கிறது. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு வந்து 1 வயசு வரையுமாவே அவங்க நார்மலாக தான் இருந்தாங்க. இப்போ படுத்தாங்கன்னா எந்திரிச்சு உட்காடுறது, முட்டி போடுறது, அது மாதிரி எல்லாமே நார்மலாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. 1 வயசுக்கு மேலே தான் அது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் இல்லையா குழந்தைக்கு. முட்டி போடுறது ஃபஸ்ட்டு ஸ்டாப் பண்ணணும். முட்டி போடுறது, நகர்றது, அது மாதிரி ஒரு விஷயமா கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக ஆரம்பிக்கும் போது உட்காந்துருந்தா கூட அவங்க யாராவது சப்போர்ட் இருக்கணும் அவங்களுக்கு உட்கார்றதுக்கு. சப்போர்ட் இல்லை இப்படி உட்காண்ட்ருக்கான்னா எப்பயுமே அவள் பக்கத்தில் யாராவது ஒருத்தவங்க இருக்கணும். இல்லாமல் சும்மா இப்படி உட்கார வச்சுட்டு நம்ம திரும்பினா கூட டக்குன்னு கீழே விழுந்துருவா. நிறைய இங்கெல்லாம் தலையெல்லாம் நிறைய அடிப்படும். பார்க்கும்போது அவங்க ஒழுங்காக சாப்பிட மாட்டாள்.
எது கொடுத்தாலுமே ஒரு 2 வாய் இந்த மாதிரி தான். எது எப்போ நம்ம ஏதாவது புதுசாக ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னு நம்ம பண்ணி கொடுத்தாலுமே சாப்பிட மாட்டான். ஏதாவது கொஞ்சம் தான், ஒரு 2 வாய் வாங்கிக்கிறது பெரிய விஷயம். அப்படி இருக்கும்போது இது மாதிரி பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் ஒரு 6 மாதமாகவே இதுக்காக ஹாஸ்பிட்டலில் கூப்பிட்டு போயிட்டுருக்கோம். அதனால் இவங்க ஜாப் கூட போகிறதில்ல, குழந்தைய மட்டும் தான் பார்த்துக்குறாங்க. அவங்க இப்போது வேலைக்கு போகிறதில்ல, நான் மட்டும் தான் போயிட்டுருந்தேன். இப்போ நானுமே இப்போது குழந்தைக்கு எப்படி இருக்குன்றதுனால நானுமே வீட்டில் தான் இருக்கேன் இப்போது. அவங்களுக்கு வந்து இப்போது 6 மாதமாக நாங்கள் செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு இங்கே எக்மோரில் சைல்டு ஹாஸ்பிட்டலில் தான் ஃபஸ்ட்டு பாப்பாவை பார்த்ததே. பார்க்கும்போது அங்கே ஒரு டெஸ்ட்டை சொல்லி எடுக்கும்போது கடைசியாக அவங்க ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது எங்களுக்கு பாப்பாவுக்கு ஆதார் கார்டு, எங்களோட ரேஷன் கார்டு, காப்பீடு திட்டம் இது எல்லாமே வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். இப்படி கேட்கும்போது அதை அப்ளை பண்ணி இன்னும் 4 மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு, இன்னும் எங்களுக்கு அது வரல. ஸோ அதனால் என்ன பண்ணோம், சரி ஓகே இதனால நம்ம இது வச்சுட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது அப்படின்னு தான் ஒரு சார் மூலயமா ஒரு ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போயிட்டு நம்ம அடையாள விஹெச்எஸ்னு ஒரு ஹாஸ்பிட்டலில் நம்ம போய் செக் பண்ணும்போது தான் அங்கே இருக்கிற டாக்டர் சொன்னாங்க, ரிப்போர்ட் எல்லாமே குழந்தைக்கு நார்மலாக இருக்குது, எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் ஏன் உங்களுக்கு யாருமே ஜெனட்டிக் டெஸ்ட் எடுக்க சொல்லி யாருமே சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நாங்கள் இல்லை அவங்க சொல்லியிருந்தாங்க, இது மாதிரி ஃபர்தராக அவங்க எல்லாமே எங்ககிட்ட கேட்டதுனால எங்களால் பண்ண முடியல, அதனால தான் இப்போ நாங்கள் உங்கள் இப்போ என்ன சஜஷன்றதுக்காக கேட்க வந்திருக்கோன்னு சொல்லும்போது, இல்லை இப்போது வரைக்கும் எடுத்துருக்கிறது எல்லாமே பாப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ நீங்கள் ஜெனட்டிக் எடுத்தால் தான் எங்களால் என்னன்றது சொல்ல முடியும் இதுக்கு மேலே அப்படின்னு சொன்னாங்க. இப்போ ஜெனட்டிக் எடுத்துகிட்டு நாங்கள் டெஸ்ட்டு கொடுத்து அவங்க மேம் சொல்லி மெடிஸ்கேன் அப்பாயின்மெண்ட் வாங்கி நாங்கள் ஜெனட்டிக் கொடுத்துட்டு வந்தோம். வந்து ஒரு 25 டேஸ்க்கு மேலே தான் எங்களுக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. ரிப்போர்ட் வரும்போது இந்த மாதிரி இன்றைக்கி செக்கப் இருக்க வாங்கன்னு சொல்லும்போது தான் லாஸ்ட் மந்த் 29 தான் எங்களுக்கு ரிப்போர்ட்டே வந்தது. ரிப்போர்ட் வந்து நாங்கள் டாக்டரை போயிட்டு கேட்கும்போது தான் அவங்க வந்து இது மாதிரி அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை பாப்பாவுக்கு இருக்குது அப்படின்னு யாரும் எங்ககிட்ட சொல்லலை, அதை பற்றி எங்களுக்கு தெரியவும் தெரியாது. டாக்டர் போயிட்டு நாங்கள் சரி ஏதாவது ஒரு பிரச்சனையாக இருக்கும், நான் இவ்வளோ நாளாக எல்லாமே குழந்தைக்கு வந்து எதுவும் பிரச்சனை இல்லைன்னு தானே சொன்னாங்க, அது மாதிரி தான் எதுவும் இருக்கும்னு தான் நாங்கள் போய் பார்த்ததே. பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, பாப்பாவுக்கு இது மாதிரி SMA அப்படின்னு ஒரு ஜெனட்டிக் ப்ராப்ளம் இருக்கிறது வந்து ஐடென்டிஃபை ஆகிருக்கு, அவங்களுக்கு வந்து ஒரு ஜீன் காப்பியே சுத்தமாக எதுவுமே இல்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜீன் காப்பியே இல்லைன்னு போது எங்களுக்கு அது ஒன்றுமே புரியல, எங்களுக்கு அப்படின்னா என்னன்னு கூட தெரியல. கேட்கும்போது அவங்க அந்த டாக்டர்கிட்ட இல்லை எங்களுக்கு இது ரிலேட்டடில் எதுவுமே தெரியாது, இது என்ன சம்மந்தமான நோயின்னும் போது குழந்தை வந்து ஒரு மரபணு இல்லாமல் பிறந்திருக்காங்க, அந்த மரபணு இல்லை அப்படின்னா அவங்களால மூளையிலேருந்து வர சிக்னல்ஸ் எதுவுமே நம்மளோட உடம்புல இருக்கிற தசைங்க எதுவுமே கேட்காத பட்சத்தில் தான் அவங்களோட கால் வந்து இப்போ வேலை செய்யலை. இது நீங்கள் ஃபர்தராக அப்படியே விட்டீங்க அப்படின்னா கால் இப்போ எப்படி செயலிழந்து போயிருக்கோ அது மாதிரி உடம்புல ஒரு பார்ட்டுமே அவங்களுக்கு வந்து இது அஃபெக்ட் பண்ண ஆரம்பித்து ஒன்று செயலிழந்துடும். மூச்சு கூட அவங்களுக்கு விட முடியாது, மூச்சு கூட நம்ம வந்து செயற்கையாக தான் அவங்களுக்கு சுவாசம் கொடுக்கணும், சாப்பிட முடியாது, சாப்பாடு கூட நம்ம டியூப் மூலியமாக தான் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க. அதை கேட்கும்போது எங்களால் ஜீர்ணிச்சிக்கவே முடியல. ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, அது இப்படி ஒரு நோய் இருக்குன்றதே அவளுக்கு தெரியாது முதல்ல. அப்படி இருக்கும்போது கடவுள் வந்து இப்படி ஒரு கஷ்டத்தை ஒரு குழந்தைக்கு கொடுக்கக்கூடாதுன்றது தான். சரி SMA அப்படின்னு சொல்லும்போது சரி வேறு எதுக்கு நீங்கள் எதுவும் எவ்வளோ செலவானாலும் பரவாயில்ல இங்கே சொல்லுங்கள், நாங்கள் குழந்தைய காப்பாற்றுறதுக்கு கண்டிப்பாக எதுவாக இருந்தாலும் நாங்கள் முயற்சி பண்ணுவோம் அப்படின்னு சொன்னோம். அப்படி சொல்லும்போது டாக்டர் சொன்னாங்க, இந்தியாவில் இதுக்கு மருந்து கிடையாது, அமெரிக்காவில் தான் இருக்குது, இதுக்கு முன்னாடி இங்கே யாரும் இதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணதில்லை, நீங்கள் ட்ரீட்மெண்ட் கேட்குறதுனால இதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களுக்கு இருந்து ஒரு மேடம் பெங்களூரில் பண்ணியிருக்காங்க, ஃபர்தராக நீங்கள் போய் அவங்கள காண்டாக்ட் பண்ணுங்கள், அவங்க என்னன்றது உங்களுக்கு சொல்லுவாங்க அது ரிலேட்டடில், ஏன்னா எங்களுக்கு ட்ரீட்மெண்ட் வயசில் கரெக்டாக எங்களுக்கு தெரியல அப்படின்ற மாதிரி அவங்க சொன்னாங்க டாக்டர். ஏன்னா நம்ம குழந்தை விஷயத்தில் நம்ம எதுவும் தப்பாக சொல்லக்கூடாது, நீங்கள் இதுக்கு முன்னாடி பார்த்த டாக்டர் போய் நீங்கள் பாருங்கள், அவங்க இதை பற்றி உங்களுக்கு கிளியராக சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் பெங்களூர் போயிட்டு அங்கே பார்க்கும்போது அந்த டாக்டர் சொன்னாங்க, இது ஒரு ஜீன் வந்து அவங்களுக்கு இல்லைம்மா, அவங்க அதனால என்னென்ன பிரச்சனை வரும் எல்லாமே பாப்பாவுக்கு வந்து எங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்படி எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அவங்க சரி அங்கே போகும்போது அவங்களுமே என்ன சொல்லிட்டாங்க, 16 கோடி இதுக்கான வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டாங்க. 16 கோடின் போது எங்களால் அது நினச்சி கூட பார்க்க முடியல. யாராக இருந்துமே ஒரு நடுத்தர குடும்பத்தில் இருக்கிறவங்களால அவ்வளோ பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியுமா அப்படின்றது முடியாது. அது வந்து எங்களுக்கு பெரிய அளவுக்கு அதிர்ச்சியாக இருந்தது. 16 கோடி எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொன்னாங்க,
இது ஆல்ரெடி 2 குழந்தைங்களுக்கு வந்து க்ரௌட் ஃபண்டிங் மூலயமா நாங்கள் வந்துட்டு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. எல்லா மக்களும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மாதிரி நீங்கள் க்ரௌட் ஃபண்டிங்கை ட்ரை பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பாக மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவாங்கன்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் இப்போது எல்லாருமே சோஷியல் மீடியாஸில் எல்லாருமே ஒருத்தவங்கள்ட்ட யூடியூபர்ஸ், இன்ஸ்டாகிராம் செலிபிரிட்டிஸு, கொஞ்சம் ஆக்டர்ஸ் எல்லாத்துக்கும் பார்த்துட்டு இந்த மாதிரி குழந்தைக்கு இது மாதிரி பிரச்சனை இருக்குது, எங்களுக்காக இந்த மாதிரி ஒரு வீடியோஸ் மட்டும் ரெடி பண்ணி கொடுங்கன்னு கேட்டு தான் ஒருத்தவங்களும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. இவ்வளோ வரைக்கும் நாங்கள் இது வரைக்கும் மக்கள் எல்லோரும் சப்போர்ட் பண்ணதுனால மட்டும்தான் எங்களால் ஒரு 1,80,00,000 வரையும் கலெக்ட் பண்ண முடிஞ்சிருக்கு. அது எல்லோரும் மக்கள் சப்போர்ட்னால மட்டும்தான் இவ்வளோ பெரிய அமௌண்ட் எங்களுக்கு கிடச்சிருக்கு. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ எல்லாருமே எங்களுக்கு அவங்கவுங்களுக்கே ஏதாவது ஒரு கஷ்டம் இருக்கும், குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், அவங்களுக்குமே செலவு காசு இல்லாமல் இருக்குது, எவ்வளோ பிரச்சனை இருக்கும். அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன குழந்தை நம்ம வந்து ஏதாவது ஒரு நம்ம செலவு அன்றாட வாழ்க்கையில் செலவு பண்ணுற ஏதாவது ஒரு சின்ன அமௌண்ட் கொடுத்தாலும் ஒரு குழந்தையோட உயிரை காப்பாற்ற முடியுன்றதுனால தான் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி காசு அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அப்படி அனுப்பும்போது அந்த அமௌண்ட்டை எங்களால் சரியாக வாங்க முடியல அப்படின்னும் போது அது எங்களுக்கு ரொம்ப மன உளைச்சலாக இருக்குது. தூக்கம் இல்லை. இவ்வளோ தூரம் எல்லோரும் சேர்ந்து நமக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இந்த காசு இப்போ எங்களுக்கு ஜிபே பிரச்சனையாக இருக்கிறதுனால ஜிபேயில் எந்த அமௌண்ட்டுமே வர்றதில்லை. எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறதுனால ஃபோன்பே, பேடிஎம் இந்த மாதிரி யூபிஐயில் எதுவுமே எங்களுக்கு பேமெண்ட் சரியாக வர்றதில்லை. எல்லாம் ஃபெயில்ட் ஆகுது. அது ரிலேட்டடில் நாங்களுமே எல்லாமே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு கிளியர் பண்ணி தரல அவங்க. முடிஞ்சளவுக்கு எல்லா பாப்பாவோட வீடியோஸ், ஃபோட்டோஸ் எல்லாத்துலேயுமே மிலாப்னு ஒரு பாப்பாவோட ஃபண்ட் ரைசிங் ஆப்போட QR கோட் நாங்கள் கொடுத்துருக்கோம். முடிஞ்சளவுக்கு அந்த QR கோட் மூலிமா எல்லோரும் பேமெண்ட் பண்ணிங்கன்னா அது எங்களுக்கு கரெக்டாக வந்து சேரும்ன்றது தான் நான் அவங்க எல்லோரையும் கேட்டுக்கிறேன். இவ்வளோ தூரம் என் குழந்தைக்காக எல்லோரும் சப்போர்ட் பண்ணுறீங்க, முடிஞ்சளவுக்கு அந்த QR கோட் மூலிமா எங்களுக்கு சப்போர்ட் பண்ணணுன்னு நான் எல்லாருக்கும் கேட்டுக்கிறேன். ஆனால் இப்போ ஃபண்டு ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி அக்கா சொன்னாங்க. ஸோ எவ்வளோ ஃபண்டுனா இப்போதைக்கு ஸ்டாப் ஆயிருக்கு, அது என்ன ரீசன்னால் ஸ்டாப் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக நம்ம இந்த விஷயத்தை பற்றி மக்கள் எல்லாத்துக்கும் நிறைய இன்ஃப்ளூயன்சர் மூலியமாகவும், நிறைய யூடியூபர்ஸ் மூலியமாகவும், நிறைய செலிப்ரிட்டிஸ் மூலியமாகவும் நம்ம தொடர்ந்து அட்ரஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். அதை பார்த்துட்டு மக்கள் எல்லாமே அமௌண்ட் அனுப்புகிறாங்க. ஆனால் அவங்க அனுப்புகிற அமௌண்ட்டு நமக்கு வந்து QR கோடு மூலிமா அனுப்பிச்சிருந்தா எல்லாமே வந்து சேர்ந்துருச்சு. இப்போ ஜிபேவோ, ஃபோன்பேவோ, பேடிஎம்மோ இது மூலிமா எல்லாம் அனுப்புகிறாங்க. அதில் வந்து நிறைய ரெஸ்ட்ரிக்ஷனால் ஒரு நாளைக்கு இவ்வளோ பேர் தான் அனுப்ப முடியும், மீதியெல்லாம் அனுப்புகிறவங்களாம் ஃபெயில்ட் ஆகுது. ரெகுலராக இந்த மாதிரி ஃபெயில்டு வந்து ரொம்ப அதிகமாக. இது வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஜிபேயில் மட்டும் ஃபெயில்டு ஆனது மட்டுமே 20 to 30 lakhsக்கு மேலே தான் இருக்கும், அதுக்கு கீழே இருக்காது. இவ்வளோ அமௌண்ட்டு மக்கள் எல்லாமே அமுச்சு ஃபெயில்டாகி மறுபடியும் அவங்கள்ட்ட தான் ரீஃபண்ட் ஆகிருக்கு. மறுபடியும் எங்களுக்கு இதில் என்ன நம்பிக்கைன்னா, எல்லாமே பாப்பாவுக்காக அனுப்பணும்னு நினச்சி அனுப்பின அமௌண்ட்டு தான். அது மறுபடியும் அவங்களுக்கு தெரிய வரும்போது இந்த மாதிரி இன்னொரு மீடியா மூலியமோ ஏதாவது ஒரு மூலியமோ மறுபடியும் அந்த விஷயம் அவங்க கேட்கும்போது 100% அவங்க பண்ணுவாங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. ஆனால் இது எல்லாத்தையும் எப்படி தெரியப்படுத்தணுங்கிற முயற்சியில் தான் நாங்கள் இறங்கியிருக்கோம். இப்போ ஃபோன்பேவாக இருக்கட்டும், ஜிபேவாக இருக்கட்டும், பேடிஎம்மாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே ஒரு குறிப்பிட்ட டிரான்சாக்ஷன் தான் பண்ண முடியுது. அதிக டிரான்சாக்ஷன் நம்மளால் ரிசீவ் பண்ண முடியல, நிறையா ஃபெயில்ட் ஆகுது. இப்போ மிலாப்போட QR கோடு பார்த்திங்கன்னா நம்ம எல்லா வீடியோலையுமே சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 10 to 15 டேஸாக போடுற எல்லா வீடியோலையும் சஜஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நீங்கள் ஸ்கேன் பண்ணிங்கன்னா அதில் மிலாப்னு தான் ஷோ ஆகுமே. அதில் பே பண்ணால் 100% பாப்பாவோட அக்கௌண்ட்டுக்கு பணம் வந்துடும். அதில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆக்சுவலாக இப்போ எல்லாமே ட்ரை பண்ணிக்கிட்டு தான் சார் இருக்காங்க. அதில் நம்ம அக்கௌண்ட் டீட்டெயில்ஸுமே எல்லா வீடியோலையும் மேக்ஸிமம் எல்லாமே வர மாதிரி கொடுத்துக்கிட்டே இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே அக்கௌண்ட் டீட்டெயில்ஸில் அக்கௌண்ட்டை வச்சு அனுப்ப முடிஞ்சால் அதுலேயும் அனுப்பிச்சி விடுங்க. மிலாப்போட QR கோடை வச்சு அனுப்ப முடிஞ்சால் அதுலேயும் அனுப்பிச்சி விடுங்க. ஏன்னா ஆக்சுவலாக நீங்கள் கஷ்டப்பட்டு அனுப்புகிற பணம் தான், அது கொஞ்சம் நிறைய ப்ராப்ளத்தினால எங்களுக்கு வரது கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக இருக்குது. இதுக்கப்புறம் கொஞ்சம் எல்லாமே சப்போர்ட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக இது முடிஞ்சிடும். நமக்கு இன்னும் 25 நாள் தான் டைம் இருக்குது. இந்த மாதம் 29ஆம் பாப்பாவோட பிறந்தநாள். அதுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணணுன்னு தான் ஓடிட்டு இருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களால் என்ன முடியுமோ அதை பண்ணுங்கள். அது போதும். ரொம்ப கெஞ்சி கேட்டுக்கிறேன், என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றுங்க, கைவிட்டுறாதீங்க. கண்டிப்பாக என் குழந்தைய எப்படியாவது காப்பாற்றி என்கிட்ட கொடுத்துருங்க ப்ளீஸ். கெஞ்சி கேட்டுக்கிறேன். உங்கள் குழந்தைய நினச்சி தான் எல்லாமே பண்ணுறீங்க, இருந்தாலும் கைவிட்டுறாதீங்க ப்ளீஸ். ஆனால் பாப்பாவோட இந்த வீடியோஸ் எல்லாம் சோஷியல் மீடியாஸில் பார்த்து நிறையா செலிபிரிட்டிஸும் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க, நிறையா இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க. இப்படி செலிபிரிட்டிஸ் யாரெல்லாம் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? ஆக்சுவலாக இதுக்கு நமக்கு சாம் சலோன் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் ஆரந்தா கணேசா அக்காவும் பண்ணியிருக்காங்க, பவித்ரா மேம் பண்ணியிருக்காங்க, சக்தி ப்ரோ பண்ணியிருக்காங்க, ஹர்ஷத் கான் அண்ணன் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி கேட்டோடனே அவங்களும் ரொம்ப சப்போர்ட்டிவாக நமக்கு தனியாக ஒரு வீடியோ போட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சித்து அண்ணாட்டையும் கேட்டு நான் என்னன்னு சொல்கிறேன்,
ஆக்சுவலாக அவங்க இங்கே இல்லை, நம்ம வந்தோடனே கேட்டு அதையும் பேசி அண்ணன்ட்டு கேட்டு இது நம்ம ஆக்சுவலி போட ட்ரை பண்ணலான்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய பேர் சின்ன சின்ன யூடியூபர்ஸ், தொழில் முனைவராக இருக்கட்டும், கம்பி கட்டு கதைகளாக இருக்கட்டும், அடுத்தது தூம் தத்தான்னு சொல்லிட்டு ஒரு மியூசிக் பேண்ட் இருக்காங்க, அவங்க பண்ணி கொடுத்து அவங்க ஓடிஎஸில் சொல்லி இந்த மாதிரி சென்னையில் நிறைய இடத்துல மியூசிக் பேண்ட் ஓடிஎஸ் பண்ணுறாங்க. அவங்கள்ட்ட சொல்லி அங்கே எங்கெங்கெல்லாம் நாங்கள் நேரில் போய் நாங்கள் கேம்பெயின் பண்ணி எல்லாத்தையும் சொல்ல முடியுமோ எல்லாமே சொல்லி எல்லா வகையிலும் எல்லாமே சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ரெகுலராக அவங்களால முடிஞ்ச உதவி அவங்க ரெகுலராக செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்கு இன்னும் யார் யாரெல்லாம் முடியுமோ எல்லாமே செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. தொடர்ந்து அதையும் நம்ம சப்போர்ட் கேட்டுக்கிட்டே தான் இருக்கோம். பிரசன்னா சார் அவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி இந்த மாதிரி இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு, நான் கொஞ்சம் 2 மினிட்ஸ் பிஸியாக இருக்கேன், நான் பேசிவிட்டு கொஞ்ச நேரம் கழித்து கால் பண்ணுறேன்னு சொல்லி அதுக்கப்புறம் அவங்களா கால் பண்ணி அவங்கள தான் பிரசன்னா சாருமே நமக்கு வீடியோ போட்டு கொடுத்தாங்க. கண்டிப்பாக நான் தொடர்ந்து நிறையா சப்போர்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த 16 கோடியும் உங்களுக்கு கிடச்சி பாப்பா வந்து நல்லபடியாக குணமாவாங்க இந்த எஸ்எஸ் மியூசிக் மூலமாக. ஸோ இந்த வீடியோவுக்கு கீழேயும் அந்த QR கோடு அதெல்லாம் போட்டு உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அவ்வளோ சப்போர்ட் எங்கள் டீம்லேருந்தும் பண்ணி தருவாங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. முடிஞ்ச அளவுக்கு உங்களால் எவ்வளோ சப்போர்ட் பண்ண முடியுமோ அது பண்ணி